Bharati Raja sir, வணக்கம் sir, welcome to our show. Susindra sir, welcome to our show. And நம்ம படத்தோட வில்லன் ஹரேஷ் உத்தமன் sir, welcome to our show. Heroine Divya Durai Savi, welcome. And music director Ajish. எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். Thanks for coming. ஸோ இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சார் முக்கியமா உங்ககிட்ட தான் சார் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். எப்படின்னா இந்த முருகர் வந்து உலகமே சுற்றி இந்த ஞானப்பழம் வாங்க எவ்வளவு ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. பிள்ளையார் ஈஸியா வந்து அவங்க அப்பா அம்மாவை சுத்தி பழம் வாங்கிட்டார். அதே மாதிரிதான் சார் உங்க ஆசீர்வாதத்துல வந்து எவ்வளவோ ஹீரோயினை நீங்க வந்து கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கீங்க, இங்க அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அவங்க எல்லாம் இப்ப வேற லெவல்ல போயிட்டு அதே மாதிரி உங்க இது பாருங்க, நீங்க பேசுறீங்க தெரியுமா, இந்த மூச்சு காத்திய மேல பட்ட போதும் சார். அப்படி எனக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு முடியும். சுசீந்தர் சார், நாங்க ட்ரெய்லர் பார்த்தோம், வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் உங்க மூவிஸ் பார்த்தாலே வந்து சார் எந்த ஜானர் கொடுத்தாலும், சப்போஸ் கமர்ஷியலா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், எந்த ஜானர் கொடுத்தாலும் நீங்க வேற லெவல்ல பிரிச்சு மேஞ்சிடுறீங்க அப்படியே. ஸோ இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஜெயோட டயலாக்ஸா இருக்கட்டும் இல்ல பாரதி ராஜா சார் அந்த போலீஸ் லுக் எல்லாமே அல்டிமேட் வேற லெவல் இருந்துச்சு. எப்படி சார் அந்த ஐடியா, எப்படி அதெல்லாம்? குற்றம் குற்றமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே ஒரு வருஷம் வந்து லாக்டவுனில் வீட்டில் உட்காந்துருந்தோம். ஸோ நான் முழுக்க முழுக்க லாக்டவுனில் என்னுடைய தோட்டத்தில் தான் இருந்தேன். இந்த மொத்த படமும் என்னுடைய தோட்டத்தில் எடுத்த திரைப்படம் தான். ஸோ அந்த லொக்கேஷன்லேயே இருந்தேன். இப்போ அப்பா அப்பா மாதிரி தான் நானும். வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஒரு வருஷம் அப்படியே வந்து ஜெயில் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி என்ன பண்ணலாம், 5D கேமரா வச்சாவது ஷூட் பண்ணிடுவோம், இங்கே நம்ம தோட்டத்திலேயே ஒரு கிரைம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான். ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த படத்துடைய கிரைம் நீங்கள் வில்லன் ஹரி சுத்தமன், நீங்கள் அவர் வில்லனாக இருக்கலாம், இந்த படத்துல இருந்து கதாநாயகனா அறிமுகமாறாரு. ஏன்னா அவர் முதல் படமே தாங்கிற ஒரு படம் மூலமா கதாநாயகனை அறிமுகம் பண்ணாரு. பட் இந்த படம் வந்து 2 ஹீரோ ஸ்கிரிப்ட். இது வந்து ஹீரோ வில்லன் கதை கிடையாது. 2 ஹீரோ, 2 பேர்ல யாரு வில்லன்கிறது தான் படத்துல வந்து பேரலா போயிட்டே இருக்கும். அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரா தான் அப்பா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் வில்லனா இருப்பான் இந்த படத்துடைய வில்லன். சார் உங்ககிட்ட வந்து கேட்டே ஆகணும் சார். எப்படி சார் இந்த பாண்டிய நாடுல மூவில பாத்தீங்கன்னா அப்பாவா இருந்தீங்க, அந்த அப்பா கேரக்டர் அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரியே மாறிட்டீங்க. அப்புறம் சாரோட கென்னடி கிளப் மூவி அதுல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சா அப்படியே அந்த கேரக்டருக்கா மாறினீங்க. இப்போ குற்றம் குற்றமே இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த போலீஸ் கேரக்டர். அப்பாவோட ஈஸ்வரன் படத்தை விட்டுட்டீங்களே. ஓகே சார். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூவிலுமே அந்தந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி அப்படியே மாறிட்டீங்க சார். அது எப்படி கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா. இவரே எல்லாத்தையும் மாத்தினவரு. அது உண்மை சார். அப்பா மாறுறதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அது கண்டிப்பா. வந்து ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு. தென் அந்த கேரக்டர் என்ன ஏது அது வந்து ஒரு அந்த ரியல் கேரக்டர் ஃபீல் பண்ணிட்டு பண்ணிடுவாங்க. நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சது கல்லுக்குள்ளி தான். அதுக்கப்புறம் லெஃப்ட் இட் வேணாம் இது. ஏன்னா அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கம்பீரம் கம்பீரம் அதில் வராது. ஆக்ட் பண்ணும்போது இது வேற. ஆக்டிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். சொல்லித்தரலாம். ஆஸ் அ டேரக்டராக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நடித்து பார்த்தா தான் தெரியாது கஷ்டம் எவ்வளோன்னு. நான் அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மனிதனை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணேன், ஆயுத எழுத்து. அதுக்கப்புறம் எனக்கு சுஷியோட எப்படின்னா, என்னை வந்து பாண்டி நாடு கேட்கும்போது என்ன சுஷி விஷாலுக்கு போய் என்னை போட்டு வைப்பாங்க அவ்வளோ ஹைட்டு. இல்லை நான் சொன்னாங்க அந்த படம் முழுதும் வேலை செய்யும் போதெல்லாம் நான் இன்ன வரைக்கும் நிறையா டேரக்டர்கிட்ட வேலை பார்க்குறேன். எல்லாத்தையும் ஒவ்வொரு விதத்தில் நான் இதில் பட் சுஷிகிட்ட எனக்கு கம்ஃபர்ட் ஜாஸ்தி. என்னமோ தெரியல, அது அவன் என் மண்ணுக்காரன் தான் என்ன தெரியல, ஒரு பெரிய இணைப்பு. அதில் அவன் என்ன கொடுத்தாலும் செய்வேன். அது எந்த எந்த இதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு இந்த முடியெல்லாம் வெட்டி கிட்டி கண்ணாடி போட்டுன்னு பார்த்தேன். நானே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். இல்லைன்னா என்னை பஞ்சப்பராரி மாதிரி காட்டுவான் சில படங்கள். என்ன அவங்க புறவாணியாக உட்காந்துருப்பேன், குரங்கு பொம்மையில் எப்படி இருப்பேன், ஒவ்வொன்று. இது மட்டும்தான் கொஞ்சம் கம்பீரமாக. இது குற்றமே சுசீந்திரன் படத்தில் ரொம்ப வித்தியாசமான படம். ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் கொண்டாடுறோம், கிரைம் கொண்டாடுறோம், எல்லாம் கொண்டாடுறோம். இம்செல்ஃப் ரைட்டர் இல்லையா, ரொம்ப அழகாக போனான். இந்த படம்
ரொட்டீன் ஃபிலிம்லேருந்து கொஞ்சம் விலகி வித்தியாசம் வரும். சுசீந்திரன் உடம்பே வித்தியாசமாக இருக்கு, நானும் வித்தியாசமாக இருப்பேன். நம்ம வந்து என்னதான் படத்துல வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் கிட்ட பேசினாலும் அடுத்தது உங்ககிட்ட நாங்க கேட்டே ஆகணும். ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றதே ரொம்ப பெரிய டாஸ்க். ஒர்க்கிங் வித் லெஜெண்ட்ஸ், ஆக்சுவலா சினிமாவோட லெஜெண்ட்ஸ், இயக்குனர் மையம்னே அவங்கள சொல்லலாம். ஸோ பாரதி ராஜா சார் அண்ட் சுசீந்தர் சார் கூட ஒர்க் பண்றதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சுசி அண்ணா கூட ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி அவர் கூட ஒர்க் பண்றது. அண்ட் இஸ் அ பயங்கரமான ஆக்டர். ஸோ அவர் சொல்றதுல ஒரு ஒரு அவர் செஞ்சு காமிக்கிறதுல 60 இல்லை 75% பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சுசினா படத்துல வந்து அந்த ஃபேமிலி வேல்யூஸ், அந்த 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 கேரக்டர்ஸோட டெப்த் எல்லாமே பயங்கர டீப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சுசினாவோட தோட்டத்துல எல்லாரும் அங்கேயே தங்கி கைத்துக்கட்டுல தான் படுப்போம். சுசினா அப்பா படுத்திருப்பாரு, சுசினா படுத்திருப்பாரு, அப்படி கயிறு கட் போட்டு பட் அது ரொம்ப படுத்திருப்போம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும்ல. டெஃபினெட்லி டெஃபினெட்லி சினிமா மேக்கிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது அந்த அந்த ப்ராசஸ் வந்து பயங்கரம் அப்படின்னு நான் ஆமா. நினைக்கிறேன். அதுல இது வந்து பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து திரும்பவும் இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது வந்து பெரிய விஷயம். அது அது இட்ஸ் எ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரெண்டாவது வந்து பயங்கர பயங்கர லக்கி பிகாஸ் பாரதி ராஜா சார் பக்கத்துல என்னால ஒரு 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 ஃப்ரேம்ல நிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து என்னோட பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து கண்டிப்பா சுசியனாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பாரதி ராஜா சார் வந்து ஒரு 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 சீன்ல என்கிட்ட ஐ டு ஐ உட்காந்து பேசுற ஒரு சீன் இருக்கு. அதுல டக்குன்னு இல்ல, நம்ம அவர் பேசும்போது அவர் பேசுறதே ஆமா. அப்படியே கேட்டுட்டு இருப்போம். நம்ம அப்படியே நம்ம ஸ்டாரிங் ஆ, ஆயிடும். நம்ம டயலாக் மறந்துரும். ஒரு 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 செகண்ட் எக்ஸாக்ட்லி. லைக் ஸோ அது அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தோட முக்கியமான விஷயம் மியூசிக். ஸோ அஜேஷ் நீங்க சொல்லுங்க, இதுல என்னென்ன மாதிரி ஜானர் மியூசிக், எவ்வளவு மியூசிக் இதுல பண்ணிருக்கீங்க அண்ட் ஒர்க்கிங் வித் சார் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க உட்கார்றதே வந்து காட்ஸ் பிளெஸிங்கா தான் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா. பிகாஸ் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார், சுசீந்திரன் சார், இவங்க படத்துல நானும் அசோசியேட் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு டெஃபினெட்லி காட்ஸ் பிளெஸிங் இல்லைன்னா அது கிடைக்காது. கண்டிப்பா. ஸோ நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு காட். அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி துரை அப்படின்னு, அவர் தான் படத்தோட ப்ரொடியூசர். அவர் வழியாக தான் நான் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். சுசீந்திரன் சாருக்கு வந்து என்னோட ஒர்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறதே நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு சார் வந்து வேற ஒரு படத்துக்காக வந்தார் ஸ்டுடியோவுக்கு. பட் இந்த கோவிட்னால வந்து நிறைய இது நடந்து அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்புக்காக நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சு கொடுங்க அப்படின்னாரு. ஸோ நான் அது வாசிச்சு அனுப்பின உடனே சார் வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி வித் மை ஒர்க். எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது நான்மகானல்ல வந்துச்சு. அப்புறம் வந்து அழகர் சாமியின் குதிரை, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து ரொம்ப சார் மேலே நிறைய மதிப்பும் மரியாதையும் எனக்கு வந்து இருந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அண்ட் சார் நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து என்னோட ஒர்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப வெரி சந்தோஷம். வெரி வெரி ஹாப்பி. நன்றி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. படத்துல வந்து 2 பாட்டு. ஃபர்ஸ்ட் சாங் வந்து பென்னி பாடியிருக்காரு, யுகபாரதி சார் வந்து லிரிக் எழுதியிருக்காரு. நைஸ். அப்புறம் 2வது பாட்டு வந்து விவேகா சார் எழுதியிருக்காரு, நான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ராக்ஸும் வந்து ஆல்பம்ல கொடுத்துருக்கோம். படம் வந்து ஒரு ப்ராப்பர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் தான். ஃபுல்லாவே வந்து மர்டர் மிஸ்ட்ரி அப்படி இப்படின்னு போறதுனால வந்து நமக்கு ஃபுல்லாவே ஸ்கோருக்கு நிறைய வேலை இருக்கிற படம் தான். எனக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க இந்த படத்துல பாடியிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ஆமா. இங்க நம்ம மக்களுக்காக ஒரு 2-3 லைன் பாடினா நல்லா இருக்குமே. மாமன் மகளே மாறாப்பு மயிலே, பொழுது விடியும் மட்டும் போர்வைக்குள்ள கூவு கூவு குயிலே, மாமன் மகளே மாறாப்பு மயிலே, பொழுது விடியும் மட்டும் போர்வைக்குள்ள கூவு கூவு குயிலே.
நைஸ் நைஸ் ஆசம். அப்படியே நீங்க பாடும்போதே அந்த மெலோடி ஃபீல், அப்படியே அந்த கிராமத்து டச் அப்படியே இருக்கு. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சொல்லுங்க இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எப்படி இருந்தது ஒர்க்கிங் வித் சுசீந்தர் சார், பாரத் ராஜா சார்? ஃபர்ஸ்ட் நான் சுசி சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு நியூஸ் ரீடர்ல இருந்து சேஞ்ச் ஓவர் வேணும், நம்மளும் ஆக்ட் பண்ணும் ஃபிலிம்ல அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் சான்ஸ் கிடைச்சிடாது. Exactly. மீடியா டு ஃபிலிம் ஜம்ப் கண்டிப்பா. பண்றது ஈஸி கிடையாது. அப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது சாரோட வேற ஒரு படத்துக்காக செகண்ட் ஹீரோயினுக்காக கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப போய் சாரை பார்த்துட்டு, சார் நான் செகண்ட் ஹீரோயின் எல்லாம் நடிக்க மாட்டேன், இப்படி சொன்னா என்ன அப்படியே ஆக்கிடுவீங்க, நான் வரல அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்தது எனக்கு ஹாப்பி சார். பிகாஸ் நான் மகானல்ல எல்லாம் அவ்வளோ பெரிய ஹிட், ஆமா. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த படம். உங்களை பாக்குறதுக்காக தான் சார் நான் வந்தேன், பார்த்துட்டே நான் போறேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தென் சார் சடனா கால் பண்ணாங்க. ஒரு நாள் கால் பண்ணிட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னோடனே, சார் நான் தான் சொன்னேன்ல செகண்ட் ஆளா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திங்க. அவன் சினிமா இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். அதுவும் வந்து சார் படம், பாரதிராஜன் சார்லாம் இருக்காங்க. ஒரு துண்டு இப்படி காத்து ஊதுற மாதிரி இப்படி வந்துட்டு போன மாதிரி இருந்தா கூட maybe பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க என்னடானா செகண்ட் நடிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் தான் நடிப்பேன்ல சொல்றீங்க. இல்ல மேபி நான் அப்படி சொன்னதுனால தான் என்னவோ தெரியல, சார் கால் பண்ண, நான் உன்னை செகண்ட் சொல்லவே இல்லையே, நீ தான் இந்த படத்துல ஹீரோயின் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணு நம்ப முடியல. சார் நிஜமாவா சொல்றீங்க? நானா அப்படின்னு. ஆமா ஆமா அப்படி சொல்றேன். சார்ட்ட சொன்னேன், சார் நீங்க என்ன ஹீரோயின் சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பா என்ன கதைன்னு கேட்க மாட்டேன், ஹீரோ யாருன்னு கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங்க்கு வர, நீங்க டேட் மட்டும் சொல்லுங்க அப்படி சொன்னேன். சோ ஷூட்க்கு போற அன்னைக்கு தான் எனக்கு ஜெய் ஹீரோனே தெரியும். ஆனா நான் சொல்லிட்டேன்ல ஹீரோல யாருன்னு கேட்க மாட்டேன்னு. நிஜமாவே அவர்கிட்ட நான் கேட்கல. அன்னைக்கு போற அன்னைக்கு தான் தெரியும் ஹீரோக்காக வெயிட்டிங். யாரு ஹீரோன்னு? ஜெய். ஓ ஜெய் தான் அந்த படத்தோட ஹீரோவா? ஓகே ஓகே. பாத்தீங்களா? சோ சார் நீங்க சொல்லுங்க, இந்த மூவில வந்து எல்லாருக்குமே என்ன மாதிரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்குன்னு சொல்லுங்க. வேல்ராஜ் சார் முக்கியமா வந்து வேல்ராஜ் சார் பத்தி நிறைய பேசி ஆகணும். ஏன்னா வேல்ராஜ் சார் வந்து இந்த படத்துக்குள்ள வரங்காட்டி தான் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி படமாவே மாறிச்சு. நான் ஒரு 5D கேமரால ஷூட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேல்ராஜ் சார்கிட்ட, சார் ஏதாவது 5D கேமரா இருக்குதா சார்னே. சார் என்கிட்ட அலெக்சா கேமராவே இருக்குது சார், இப்போ தான் சார் புதுசா வாங்கினேன், லெஜெண்ட் படத்துக்காக வாங்கினேன் சார்னாரு. புது கேமரா சார், இன்னும் ஷூட்டுக்கே போகல சார் அப்படின்னாரு. அப்படியே கொண்டு வாங்க சார்னு. ஸோ அந்த கேமரால தான் ஷூட் பண்ணோம். வேல்ராஜ் சார் சொல்லவே வேணாம். அசுரன்ல இருந்து எல்லா படங்களுமே ஆமா. வந்து இன்னமும் எனக்கு ஆச்சரியமா அவருக்கு தேசிய விருது கிடைக்கலைங்கிறது. அவ்வளோ அற்புதமான கேமரா, செம்மையா பொல்லாதவன். பண்ணுவாரு. So, என்னுடைய வந்து பாயும்புலி ஒர்க் பண்ணாரு. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது வேல்ராஜ் சார் மட்டுமே தான் இந்த படத்துடைய பயங்கரமான கான்ஃபிடென்ட். சார் நைட் எஃபெக்ட் பண்ணிக்கலாம் சார், லைட்டே இருக்காது, ஆனால் நைட் எஃபெக்ட் பண்ணலாம் பாரு. எப்படி சார் பண்ணுவீங்க? நான் பண்ணி காமிக்கிறேன் சார் பாரு. ஸோ நைட் எஃபெக்ட் ஒரே ஒரு லைட்டை மட்டும் வச்சு அழகா பண்ணி காமிச்சார். அதெல்லாமே வந்து அந்த ஒரு அவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சார் இப்போ வந்து உங்களுக்கு சார் இங்க வந்து நாங்க டிஸ்ப்ளேல வந்து ஒரு ஃபியூ ஆர்டிஸ்ட் போட்டோவை டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ நீ அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ அவங்கள பத்தி வந்து நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணணும். சியான் விக்ரம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர், இந்தியன் ஆக்டர். ஐ திங்க் நான் வந்து அவரை சரியாக பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன். கதைக்களம் சரியாக அமையல. எனக்கு கரெக்டான கதைக்களம் அமைஞ்சிருந்தா எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கல்ட் காம்பினேஷனுக்கு வேற படம் கிடைச்சிருக்கும். சூழல் அமையல. நிச்சயமா மறுபடியும் ஒரு படம் பண்ணுவோம். டெஃபினெட்லி ஃபியூச்சர்ல அது நிச்சயமா ஒர்க் நிச்சயமா பண்ணுவோம். காந்திஜி இப்ப சொல்லணும்னா பருத்தி வீரன் முடிச்சுட்டு பையா 1001 முடிச்சுட்டு நான்மாலம் ஷூட்டிங், பையா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய 2 படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து நான்மாலம் கமிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். கதை சொல்லி முடிச்ச உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். பயங்கர எனர்ஜியாக ஃபீல் பண்ணி, இந்த டைரக்டர் ஒரு 20 வருஷம் இருப்பாருங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்னாரு. ஒரு மாதிரி எதுக்கு நான் அவ்வளோ தூரம் ஒரு சினிமாவுடைய ரசிகன் இப்போ வரைக்குமே சொல்லுவார், பூலி வாசலே மாதிரி ஒரு கதை சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா வரும், ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ வரைக்கும் அந்த கதை அமையல. நிச்சயமா நானும் கார்த்தி சாரும் நிச்சயமா வந்து ஒரு படம் பண்ணுவோம். அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமா இருக்கும். யாரா அது? விடுதலை. இந்த கெட்டப்ல ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கு. சூரி வந்து ஒரு குரு சிஷ்யன் அப்படின்னா யோசிக்காம சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு சிஷ்யன், விசுவாசமான ஒரு சிஷ்யன். சூரியுடைய ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப சரியான ஹார்ட் ஒர்க். மனசு நல்ல மனசு. நிச்சயமா நிறைய உயரங்களை சூரி தொடணும். புரட்சி தளபதி விஷால், பாண்டிய நாடு. ஆமா, எனக்குமே வந்து ஒரு ஆஃப்டர் ராஜபாட்டிக்கு அப்புறம் ஆதலால் கதை சிவீர், விஷால் சாருக்குமே ஒரு 6 வருஷம் ஹிட்டே கிடையாது பாண்டிய நாடுக்கு முன்னாடி. ஆமா.
ஸோ ஃபர்ஸ்ட் படம் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து பாண்டி நாடுங்கிற அந்த திரைப்படம் பிலீவ் பண்ணுவார், டைரக்டர் ரொம்ப பிலீவ் பண்ணுவார். என்கிட்டலாம் பாண்டி நாடு வந்து பிலீவ் பண்ணி அப்படியே ஒப்படைச்சார். ஆனால் கதை கேட்டோன்னே ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டார். என்னங்க நான் பெரிய ஆக்ஷன் ஹீரோ, ஒரு 100 பேர் அடிக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நான் ஒரு பயந்தாங்கோலி கேரக்டரை எப்படி நடிக்கிறதுனாரு. நான் சொன்னேன் ரஜினி சார் படங்கள் நிறைய சொன்னேன், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரே பயந்தாங்கோலியை நடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம கதை சொல்லி இதுதான் அந்த கேரக்டர்னு ஆடியன்ஸ் நம்ப வச்சுட்டோம்னா அந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பிலீவ் பண்ணி பண்ணாரு. ஸோ அவருடைய அதுல கேரியர்ல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அந்த ஆமா character. அவருடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம் விஷ்ணு விஷால் எஃப்ஐஆர். ஸோ வெண்ணிலா கபடிக்குள்ள வெண்ணிலா ஆரம்பிச்சு கபடிக்குழு. எஃப்ஐஆர் வரைக்கும் வளர்ந்து நிக்கிறா அப்படி விஷ்ணுவோட 3 படம் ம். வெண்ணிலா கபடிக்குழு, ஜீவா, மாவீரன் கிட்டும். ஸோ எல்லாமே என்னுடைய hit. என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னா விஷ்ணு தான். ஆ. அது நம்ம எப்பயுமே நமக்கு அது ஒரு பெருமையான விஷயம்ல. சார் இப்போ வந்து கடைசி ஒரு போட்டோ வரும். அந்த போட்டோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னே சொல்லலாம். அது யாருன்னு கெஸ் பண்றீங்களா? ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு என் பசங்களா தான் இருக்கணும், வேற யாருங்க இது? அப்படியா? ஆஹ், சரி அந்த போட்டோ காட்டுங்க. ஜெயை காமிக்க போறீங்களா? கிட்டத்தட்ட வந்து பையன் கிடையாது, பிரதர். அவர் வந்து என்னுடைய பிரதர். எப்படி அப்பா அப்பான்னு நான் பாசமாக கூப்பிட்றனோ அப்படி வந்து பிரதர் பிரதர் தான் கூப்பிடுவேன். எனக்கு வந்து மனோஜ் பிரதர் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரதர் தாடி வச்சேன்னு சொன்னேன், தாடி நல்லா இருக்குது, இந்த லுக்கு உங்களுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆக போகுது. அதே மாதிரி நான் வந்து சாம்பியன் திரைப்படமாக இருக்கட்டும், ஈஸ்வரன் திரைப்படமாக இருக்கட்டும், 2 திரைப்படம் ஒர்க் பண்ணேன். ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெர்ஃபார்மர், கரெக்டான ஒரு கதாபாத்திரம் அமையும் போது எல்லாருக்கும் அட்டென்ஷனான ஒரு கேரக்டர் இருப்பார். இயக்குனராக என்கிட்ட 2 கதை சொன்னார். 2 கதையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை. நான் ஒரு இயக்குனராக எதிர்பார்த்துட்டே இருக்கேன், நிச்சயமாக இயக்குனராக பெரிய வெற்றி அடைவார். அண்ட் உங்களோட எல்லா மூவிஸுமே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா ரொம்ப மக்களை லாஸ்ட் எண்ட் வரைக்கும் விறுவிறுப்பா பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படமா இருந்தது. ஸோ இந்த படமும் அதே மாதிரி டெஃபினட்டா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு மலையாளத்துல எப்படி திருஷ்யம்ங்கிற படம் தமிழ்ல பாபநாசம் வந்துச்சோ, ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.